வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகாரி வியூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்எஸ்கேவோட சதி திட்டங்கள் எல்லாமே ஒரு பக்கம் லைனாக போயிட்டு தாங்க இருக்கு. இதுக்கு மேலே எஸ்எஸ்கேவோட சதி திட்டத்தை யாராலும் முறியடிக்க முடியாது. கண்டிப்பாக கௌதமுக்கும் மறுபக்கம் இலக்கியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அடி விழதான் போதும். இந்த அடியிலிருந்து அவங்க எப்படி எழுந்திருக்க போறாங்க, மொத்த சொத்தையும் இழந்துட்டு அவங்க வாழ்க்கையே ஒரு பக்கம் பரிதி கொடுத்துட்டு நிற்க போறாங்களா, இல்லை இதில் இருந்து தப்பிக்க போறாங்களா, உண்மையை கண்டறிய போறாங்களா, இல்லை உண்மையை ஒரே அடியா ஒழிச்சு கட்ட போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம தாட்சாயணி இருக்காங்களா, அவங்க போயிட்டு பைரவி கிட்ட பேசி எல்லா பத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்காங்க. ஒரு பக்கம் பைரவி நான் சும்மாவே விட மாட்டேன், ஏன்னா இப்படி தாங்க ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்தில் நம்ம பைரவி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த சொத்து மொத்தத்தையும் என்கிட்ட இருந்து இந்த சாம்ராஜ்யம் உருவாக்குனது நானே, ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தை என்கிட்ட இருந்து அசால்ட்டா அந்த கௌதம் பிடுங்கிட்டு அந்த இலக்கியா கூட சேர்ந்தனே எனக்கு ஆட்டத்து மேலே ஆட்டம் கட்டம் தான். என்னதான் எனக்கு பிடிச்ச மகனாக இருந்தாலும் என்னவே ஒரு பக்கம் அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓரமாக தள்ளவன். அதனால யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், சும்மா விட மாட்டேன். இதுக்கான தக்க தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து மொத்தத்தையும் எப்படியாவது எடுத்து நான் கார்த்திகிட்ட கொடுப்பேன்னு மட்டும் நினைக்காத, அந்த சொத்து மொத்தம் எனக்கு தான் வேணும். ஆனா கார்த்திக் கொடுக்குற மாதிரி ஒரு பாவனை காட்டு, இந்த மொத்த சொத்தையும் நான் சுருட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. இதை கேட்டது என்னடா சொல்றது, என்னடா இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பங்கள் அதிகமாயிட்டு தாங்க போயின்னு இருக்கு. என்னதான் குழப்பம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல எப்படி இதுல இருந்து நம்ம தப்பிக்க போறோம், இதுல முற்றிலும் நாம தப்பிச்சு போனோம்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இதுல ஒருத்தர் தான் இதை முடிவு எடுத்தாகணும். யாரா அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம கௌதம் தாங்க. கௌதம் எந்த ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகிறது முன்னாடி நல்லா யோசிச்சு திங்க் பண்ணி தான் ஆகணும். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் கிடைச்சனா இந்த கௌதம் இண்டஸ்ட்ரியிலே அப்படியே சும்மா வேற லெவல் ஒரு பக்கம் பிரபலம் ஆயிரும். அதுக்கப்புறம் நாம தான் எல்லா தவளையும் ஒரு பக்கம் எல்லா கான்ட்ராக்டும் நம்ம தான் தேடி வரோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த மாலை நம்ம சிறப்பாக கட்டி முடிச்சிடலாம். அதுவும் 1 கோடி 2 கோடியில் 200 கோடி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டு தான் நம்ம இலக்கியாவுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கண்டிப்பாக பைரவி மேடத்தாலையும் அந்த தாட்சாயினி, அஞ்சலி, கார்த்தி இவங்க எதான ஒரு சூழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த சொத்து மொத்தமே நம்ம கார்த்திக்கு தான் கொடுக்க போறோம். ஆனால் கார்த்தி இதை புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா அவங்க கூட சேர்ந்துட்டு நமக்கு எதிராக ஒரு பக்கம் சதி திட்டம் தீட்டின்னு இருக்கா. இதுல இருந்து முற்றிலும் நம்ம எதான ஒன்று பண்ணி தப்பிச்சு ஆகணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாம தான் நல்லா திங்க் பண்ணணும். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையிலையும் நம்ம மாட்டிக்கணுமா, அதுக்கப்புறம் மீண்டு வர முடியாது விஜய் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. கௌதம் இருந்து நீ சொல்றது எல்லாமே வாட்டம் தான் இலக்கியா, என்ன பண்றது, எல்லாமே நமக்கு எதிராக இருக்கு, அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. பரவாயில்ல பாத்துக்கலாம், கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும், வெற்றி கிடைக்காமலாம் இருக்காது, எதனா ஒண்ணு பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு கான்பிடென்ட்டோட பேசின்னு இருக்காரு நம்ம கௌதம். அதே சமயத்துல கார்த்தி ஒரு பக்கம் அந்த சொத்தை மொத்தத்தையும் நம்ம மீட்டு அவங்கள அடின்னு அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்து தான் போறோம். உடனே அஞ்சுல இருந்து நீங்க எதுக்கும் கவலைப்படாத கார்த்திக், கண்டிப்பா நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கலாம், நம்ம வாழ்க்கையை திரும்ப ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. நீ சொல்றது எல்லாமே வாஸ்தவம் தான் அஞ்சலி, ஆனா இது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏன் நடக்காது, நமக்கு ஆதரவா பைரவி மேடம், தாட்சாயினி, எஸ்எஸ்கே எல்லாரும் இருக்காங்க, நம்ம கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இருக்காங்க, அதான் அது விஷயம் இல்லை. இவங்க எல்லாரும் நமக்கு எதிராக சூழ்ச்சி பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன நிச்சயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களை கடத்தி வச்சுன்னு அதுவால இது பண்ணவங்க இப்ப அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அஞ்சலியோட திங்கிங் இப்போ வந்து எக்ஸ்ட்ராடினரியா போயின்னு இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்ல முடியாது. அவங்களோட சுயநலத்துக்கோசம் நம்மள என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால எல்லாருக்கிட்டையும் நம்ம கொஞ்சம் சூதானமா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்ம கார்த்தியோட மாமனார் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாரு, சொல்லி புரிய வச்சாரு. ஆனா எதுவுமே ஏத்துக்காம தான் போற பாதை தான் கரெக்டான பாதை, இந்த பாதையில கல்லு முள்ளு இது மட்டும்தான் இருக்கு, நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமாப்ல, அந்த பாதையில போனீங்க ஒரு பக்கம் பாம்பு, சிங்கம், புலி, இன்னும் நிறைய புதக்குழி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதில் போனால் நீங்கள் மீண்டு வர முடியாது, இதில் போனால் அப்படி இப்படி தட்டு தடமாரியாவது நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை நான் போகிற பாதை தான் கரெக்டான பாதை, நான் போகிற பாதையில் நான் கண்டிப்பாக ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு முயற்சியில் இறங்குறாரு. அவரோட முயற்சி நேர்மையான வழியில் போனால் கண்டிப்பாக அவருக்கு வெற்றி நிச்சயம். ஆனால் அவரு போகிற பாதை சரியில்லாத பாதை, இதனால அவர் ரொம்பவே கஷ்டப்பட போறாரு. இதனால பின்விளைகள் நிறையவே இருக்க போகுது. இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாரு, இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லையா சார் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் கேள்விக்குறியோட போயின்னு இருக்கு. கண்டிப்பா ஒரு முடிவுன்றது ஒன்று இருக்கு, ஆரம்பம்னு ஒன்று இருந்தா முடிவுன்னு ஒன்று இருக்கும், அது மாதிரி வெற்றின்னு ஒன்று இருந்தா தோல்வின்னு ஒன்று இருக்கும். ரெண்டுத்தையும் ஏத்துக்கிட்டு நாம ரெண்டுத்திலையும் கண்டிப்பா இதெல்லாம் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்ம வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பயணத்தை எடுத்து வச்சோம்னா கண்டிப்பா நமக்கு எதனா ஒரு வெற்றி கிடைக்கும். அதை விட்டுட்டு ஐயோ இது இப்படி பண்ணா இது மட்டும் தான் கிடைக்கும், அப்படி பண்ணா அது மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு என்னைக்கும் முட்டாள்தனமா நம்ம மூட நம்பிக்கையோட போகக்கூடாதுங்க. அது நம்ம வாழ்க்கையே ஒரு பக்கம் தூக்கி போட்டுரும். சரி முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதே போலவே நம்ம கௌதமுக்கும் மறுபக்கம் இலக்கியாவுக்கும் ஒரு குட்டி குழந்தை பிறக்க போகுதுங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட இலக்கியா
சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த விஷயம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க எதனா ஒண்ணு பண்ணி கழிச்சிடணும், இல்லைன்னா ஒரே அடியா ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டங்களை தீட்டுவாங்க. இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் படுற பாடு இருக்கு. ஐயோ கடவுளே, இதை யாருக்கிட்ட போய் சொல்றது, எப்படி புலம்புறதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை, ஒரு பக்கம் மேலும் மேலும் கை ஓய்ந்துன்னு போயிட்டே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நாம் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.